என்னது இப்போ செய்து இது கண்ணு போட்டா ஃபர்ஸ்ட் நாள் சீம்பால் கறப்பாங்க. அந்த 2வது நாள் பால் வந்து கண்ணுக்குட்டி விட்டுருவாங்க. அதெல்லாம் கறந்து அது என்ன பண்றதுன்னு தெரியாது சில பேர்த்துக்கு. அதனால இது மாதிரி செஞ்சுக்கிட்டே பால் வெறும் பால் மட்டும்தான். வெறும் பால் போட்டு நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன், இல்லை அஸ்கா சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம். இப்படி காய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு சூப்பரான பால்கோவா மாதிரி வரும் பாரு, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ரசகுல்லா ரசகுல்லா இல்லை, ரசகுல்லா டைப்பில் தான் வரும், நல்லா இருக்கும். ஆனால் அடுப்பு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் எரியணும். ஆமாம், பொறுமையாக கிண்டி விடணும். 3 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும். பேத்தி என்ன பண்ணா தெரியுமா, இந்த பொம்மை என்ன குளிக்க வைக்கிறீங்கல்ல, இந்த என்னோட பப்பி யார் குளிக்க வைக்கிறது, நான் தானே குளிக்க வைக்கணும்னு சொல்லி 2 தண்ணியிலையும் போட்டு குளிக்க வச்சு பப்பியை காய வச்சுட்டு போயிட்டான். எல்லாம் அவங்க பொம்மையா, எல்லாம் அவங்க பொம்மையெல்லாம் எப்படி கொட்டி வச்சுக்கிறாங்க. என்ன வேணும் பாப்பாவுக்கு? பூ வேணுமா? என்ன நல்லா இருக்குது? சீலை நல்லா இருக்குதா? உனக்கு இப்போ இந்த சீலை பிடிச்சிருக்குதா? ஐயோ, சீலை நல்லா இருக்குதாமே. உனக்கு பாவாடை சட்டை எடுத்துக்கலாமா? எது மாதிரி? இதே மாதிரி வேணுமா? சரி, எடுத்துருவோம். பாப்பாவுக்கு இதே மாதிரி எடுத்துடலாம். நாளைக்கேவா? பாப்பாவே கூட்டிட்டு போய் எடுத்துட்டு வரட்டா? சரி. எப்படிக்குது? சூப்பரா இருக்குதா? உங்க அம்மாட்ட சொல்றியா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தொட்டால் கையில் ஒட்டாமல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது. 6 மணி நேரம் கழிச்சு பாருங்கள் எப்படி உதிரி. நேற்றுக்கு செஞ்சோம்ல 2வது நாளைக்கு போல அது நீங்கள் தான் சொல்லணும். என்ன சொன்னீங்க? இது சிம்பிள் 2வது நாளைக்கு சிம்பிளா? இது ரசகுல்லாவுக்கும் சேராத, உக்காளி அதுக்கும் சேராது, ஒரு டைப்பாக இருக்குதா. முன்னெல்லாம் ரசகுல்லாவாக வரும், அது வந்து 3வது நாளைக்கு போல. இது வந்து 2வது நாளைக்கு போல. டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்கும். இப்போ சொல்லுங்க, இது ரசகுல்லா சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்குது. நல்லா இருக்கும். அதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆஹா, சூப்பராக இருக்குது. இந்த டேஸ்ட்டுக்காகவே 3 மணி நேரம் பரவாயில்ல, 4 மணி நேரம் ஆனாலும் நான் செய்யறது. ஓகே.